ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான். வாங்க இன்றைக்கி என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ சண்டே அதிகமாக வந்து நான்வெஜ் தான் வந்து ஸ்பெஷல். ஸோ சண்டே அதிகமாக சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக நீட்டை வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் வந்து அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் சேம் அதே மாதிரி நீட்டமாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் திங் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சு நம்ம இந்த பிரியாணி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கலாம். கீ போட்டு ஃபுல்லாகவே கீயில் செய்ய முடியாது, ரொம்ப திகட்டிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்த பிறகு நல்லா வந்து எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதும் உடனே வந்து அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3 ஏலக்காய், 2 பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸோ எல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது கூடயே வந்து நம்ம கீதி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்ததும் கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். அது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடுச்சு வெங்காயம். ஸோ இப்போ வந்து அது கூடவே வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீல வாக்கில் வந்து வெட்டி வச்சுருக்கோம். ஸோ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சா போல் வந்து அப்படியே வெந்து வரணும். நம்ம வந்து கரண்டி வச்சு அதை அமுக்கி விடக்கூடாது. ஸோ அது நல்லா வெந்து வந்ததும் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல பிரியாணிக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதும் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி வந்து புதினா. ஸோ அதையும் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும். புதினா கொத்தமல்லி வதக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, டக்குனுவே அது வந்து வதங்கிடும். ஸோ அதை வதங்கி முடித்த உடனே வந்து நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம். 1 கப் வந்து தயிர் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 1 கப் தயிரை வந்து அது கூட ஆட் பண்ணிடணும். தயிர் சேர்த்தா அதில் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் சாதம் வந்து ஒட்டாமையும் வரும். ஸோ நல்லா வந்து தயிரை வந்து சேர்த்து கலக்கி விட்டுடணும். அது வந்து அந்த சூட்லேயே வந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு சிட்டிக்கை வந்து மஞ்சள் பொடி சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சேர்த்ததும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தேவைக்கு ஏற்ப மட்டும் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து பிரியாணி மசாலா தூள். ஸோ கடையில் தான் வாங்கினது. ஸோ இதை வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம், ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வரணும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வீட்டில் இருக்க மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கழுவி வந்து ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க கறி வந்து சேர்த்துக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 400 கிராம்ஸ் வந்து கறி எடுத்திருக்கோம். 400 கிராம்ஸ் கறி வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த வெந்து நல்லா வந்து அந்த தண்ணிலாம் சைடில் பிரிஞ்சு வரும். ஸோ இது முடித்தோன்னா நமக்கு வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 2 கப் ஆஃப் வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி வந்து அளந்துக்கணும். ஸோ நான் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதையுமே வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் அது நல்லா வந்து தண்ணி வந்து கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சோடனே ஒரு அரை லெமன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போடும்போது அது கரெக்டாக வரும். ஸோ அரிசி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 1/2 hour இந்தியா கிரேட் பாஸ்மதி ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 1/2 hour வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை வந்து நான் வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டு ஓப்பன் பண்ணால் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 தான். ஸோ சிக்கன் 65க்கு வந்து ஆல்ரெடி மார்னிங்கே வந்து மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் வந்து அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு, இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஊற வச்சுட்டா ஒரு 1 hour இல்லை 1/2 hour போதும். நல்லா ஊறின பிறகு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம். ஸோ சிக்கன் 65 பொரித்த உடனே நம்ம வந்து ரைத்தாவும் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது தான். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல் சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இவ்வளோ நேரம் என் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ்.